ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. மனமும் பணமும் தான் பாதி கவலைக்கு காரணமே. பணம் இல்லாதவன் கிட்ட 1008 பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பணம். பணம் இருக்கிறவன் கிட்ட 1008 பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பணம். ஆக்சுவலா பணம் பிரச்சனையே இல்லை, மனம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் தீர்வும். நின்று எல்லா பிரச்சனையும் யோசிச்சு கவலைப்பட்டு குழப்பத்தில் மேலும் குழம்பி நடக்க போவது ஏதுமில்லை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் என்று நகர்ந்து கொண்டே இருப்பவனுக்கு எதுவும் கடந்து போகும். 1008 பிரச்சனை பார்த்தவன்டா நானு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கணும். நத்தையையும் ஆமையையும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். பிறக்கும் போதே நம் முதுகின் பின் சுமை உண்டு, ஆனால் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கால ஓட்டத்தில் ஒண்ணு இன்னொன்னா மாறும்போது இருந்த ஒண்ணு போகும். அதுக்காக கவலைப்பட்டா ஒன்னும் நடக்காது. நாம தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. திண்ணை எப்ப கிரில் கம்பியாச்சோ அப்பவே போச்சு ஸ்நேகம். அகலமான வீடு எப்ப செங்குத்தாச்சோ அப்பவே சுருங்கி போச்சு மனசு. குளியலறை கழிவறை எப்போ ஒன்னாச்சோ அப்பவே போச்சு ஆரோக்கியம். விரிக்கும் பாய் எப்போ கட்டிலாச்சோ அப்பவே போச்சு தூக்கம். சம்மணம் போய் டைனிங் டேபிள் ஆச்சோ அப்பவே போச்சு ஜீரணம். பின் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? ஐயையோ இது மாறி போச்சு அப்படின்னு கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு உட்கார்ந்தா எதுவுமே நடக்காது. நம்பிக்கை என்பது சூரியனை போல, அதை நோக்கி நாம் செல்ல செல்ல மனசுமை என்ற நிழல் நம் பின்னாலே போய்விடும். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். 2 விஷயத்தை நம்புங்க. 1, நீங்க உங்களை நம்பணும். 2, கடவுள் நம்பிக்கை வேணும். உங்களால் முடிந்தவரை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க சக்திக்கு அப்பாற்பட்டதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். உனக்கு வந்திருப்பது எவ்வளோ பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளோ பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். அவசியமானவற்றை விருப்பமானவையாக மாற்றிக்கொண்டால் வெற்றி எளிதாக நம் பக்கம் வந்துவிடும். நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்பிக்கையோடு இருந்தா எல்லா நாளும் நல்ல நாள் தான். அழகான நாட்கள் எப்போதும் அமைந்திடாது. அமையும் நாட்களை அழகாக நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். சுவாசத்தை கவனி, ஆயுள் கூடும். வார்த்தையை கவனி, மதிப்பு கூடும். செய்யும் செயலை கவனி, நிதானம் கூடும். எண்ணங்களை கவனி, வாழ்க்கையில் வெற்றிகள் கூடும். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. முயற்சி செய்து கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் மன அமைதியையும் கிடைக்கும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டிருப்பவனுக்கு மட்டும்தான் நினைத்ததெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்தால் தோற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனம் தளராதே, கடைசி சாவித்தான் பெரும்பாலும் கதவை திறக்கும். நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகிறது. தனது பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சினால். முயற்சி செய்யுங்கள், எதுவும் முடியும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள். அன்பே சிவம். நன்றி. என்றும் நலமுடன் வாழ்க வளமுடன்.